ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணுற இந்த பாத்திரம்லாம் வந்து எண்ணெய் பசை படிஞ்சு படிஞ்சு ஒரு மாதிரி கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதை தேய்க்கிறதுக்காக நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணால் பாத்திரம் எல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இதுதான் டைம், நம்ம வந்து புதுசாக வந்து பாத்திரம் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலமை வந்துருச்சு. சரி, வாங்குறது தான் வாங்குகிறோம், நல்ல ஒரு குவாலிட்டியான பாத்திரத்தை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தேங்க்ஸ் கிவிங் டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த தேங்க்ஸ் கிவிங் டேயில் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் வருமா, அதை யூஸ் பண்ணி இந்த பாத்திரங்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிற இந்த பாத்திரம் வந்து தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டது. இது வந்து குசினாட் பிராண்டு. இப்போல்லாம் பாத்திரம் வாங்கினா அந்த பாத்திரம் வந்து ட்ரை பிளேவா இல்லை 5 பிளேவா அப்படின்னு வேற ரொம்ப பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ட்ரை பிளேனா அந்த பாத்திரம் வந்து 3 லேயரில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீலில் இருக்குது, நடுவில் அலுமினியம், அதுக்கு மேலே வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற அலுமினியம் லேயர் வந்து பாத்திரம் ஒரே மாதிரியாக சூடாகிறதுக்கும் வேகமாக சூடாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதே மாதிரி தான் 5 பிளே, ஆனால் அந்த 5 பிளே பாத்திரம் வந்து நல்ல கனமாகவே இருக்கும். கண்டிப்பாகும் ஸ்டீலு, அதுக்கு மேலே அலுமினியம் ஸ்டீல் அப்படின்னு 5 லேயர் இருக்கா, அதனால இந்த பாத்திரம் நல்ல கனமாக இருக்கும். இந்த பாத்திரத்தோட கைப்பிடி வந்து நம்ம சமைக்கும் போது சூடாகாது, அதனால ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இந்த பாத்திரம் வந்து குசினாட் பிராண்டில் இருக்கிற செஃப் கிளாசிக் 17 பீஸ் குக்வேர் செட்டு. இதில் 17 பீஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பாத்திரத்தை மூடுறதுக்கு உண்டான அந்த மூடியையும் சேர்த்து தான் கவுண்ட் ஆகும். இந்த பாத்திரம் மட்டும்தான் என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்தது, அதனால் நான் இந்த பாத்திரத்தை வாங்கியிருக்கேன். இதை விட ரொம்ப காஸ்ட்லியான பாத்திரங்கள் எல்லாமே இதே பிராண்டில் இருந்தது, ஆனால் நான் இதுதான் வந்து எனக்கு இப்போதைக்கு போதும் அப்படின்னு இதை வாங்கியாச்சு. இந்த பாத்திரத்துக்கு உள்ளே பாருங்களேன், எல்லா பாத்திரத்துக்கு உள்ளேயுமே வந்து இந்த மாதிரி வந்து அளவு குறித்து வச்சுருக்காங்க. இந்த பாத்திரத்துக்கெல்லாம் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்திரம்லாம் இப்போ பார்க்குறதுக்கு பளபளன்னு மின்னுது. இது இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது என் கையில் தான் இருக்குது. கரெக்டான வேயில் மெயின்டைன் பண்ணுனா இதே மாதிரி சைனிங் வந்து கடைசி வரைக்கும் இந்த பாத்திரத்தில் பார்க்க முடியும். குக் பண்ணும்போது கரெக்டான டெம்பரேச்சரில் குக் பண்ணணும். இப்போ ஏதாவது கீழே அடிப்பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாத்திரத்தை கழுவும் போது வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அடுப்பில் திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பாயிலிங் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த கிளாஸில் இருக்கிற லிட் எல்லாமே வந்து டெம்பர்டு கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோடய பழைய பாத்திரத்தோட லிட்டு வந்து உடஞ்சிருச்சு. அது எந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா, நான் ஹை டெம்பரேச்சரில் வச்சு குக் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல, குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த லிட்டை எடுத்துகிட்டு உள்ளே சமைச்சது குக் ஆயிடுச்சான்னு பார்க்கலான்னு நினச்சி அந்த லிட்டை ஓப்பன் பண்ணேன். கையில் தான் லிட்டை வச்சுருந்தேன், அப்படியே சில்லாக உடஞ்சிருச்சு. அந்த டைமில் தான் தோணுச்சு, நல்ல குவாலிட்டியான பாத்திரத்தை பார்த்து வாங்கலை அப்படின்னா இந்த மாதிரியான ஆபத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் போல இருக்கே அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பாத்திரம் வந்து ஸ்டீமரு. இந்த பாத்திரத்தை எடுத்து இன்னொரு சாஸ்பேனுக்கு மேலே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆவியில் வேக வைக்கிற மாதிரியான சாப்பாடு செய்யும்போது இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி எல்லா பாத்திரத்துக்கெல்லாம் மூடி கொடுக்கல, ஒரு பாத்திரத்தோட மூடியை எடுத்து அதே சைஸில் இருக்கிற இன்னொரு பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்டீல் பாத்திரத்தில் நம்ம எக் ஆம்லேட் போடும்போது கீழே ஸ்டிக் ஆகிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி தெளித்து பார்க்கணும். அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி முத்து மாதிரி நிற்காமல் ஓடிச்சு அப்படின்னா அந்த பாத்திரம் நம்ம எக் ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் எக்கு ஓட்டோம் அப்படின்னா நல்லா ஆம்லேட் ஒட்டாமல் வரும். இதுவரை வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.